இன்றைக்கி ஃப்ளேவர்ஸம் விலாக்ஸோட ஸ்பெஷல் ரெசிபி பேபி கார்ன் சோயா சங்க்ஸ் பிரியாணி தாங்க. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் இந்த மாதிரி மினி சோயா சங்க்ஸ்ன்னு வாங்கி அதை சால்ட் போட்டு பாயில் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே 1:1.5 ரேஷியோ, ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் வாட்டர், அவ்வளோதாங்க. 30 மினிட்ஸ் பிஃபோரே நான் ஊற வச்சுருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தான் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோயா சங்க்ஸை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். பேபி கார்ன்ஸும் பொட்டேட்டோஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ அதனால் இந்த பிரியாணியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுங்க. அது குக்கரில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3-4 வெங்காயம் அதையும் போட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன் கிடையாது. டீஸ்பூன் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புதினா போட்டு, புதினா நான் இங்கே ஒரு அரை கட்டு போட்டிருக்கேங்க, ஒரு கட்டு இல்லை. ஸோ ஒரு அரை கட்டு புதினா போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி போட்டு அது நீட்டாக கட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பாயில் ஆகும். ஸோ அதுவும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ், பொட்டேட்டோ, அப்புறம் இந்த பேபி கார்ன் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அதோட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் எப்போவுமே காரம் கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா என் பசங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் கம்மி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 5-6 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அது போட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நீங்கள் சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சால்ட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு மொத்தமாக போட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ண முடியாது. ஸோ மொத்தமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ரைஸும் தண்ணியும் சமமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹையில் தான் வச்சுருக்கணும். இப்போதைக்கு ஸ்டவ்வை சிம் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, அரிசியும் தண்ணியும் ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு, குக்கர் விசில் வரக்கூடாது, ஜஸ்ட்டு உங்களுக்கு தம் ஆகணும். அதனால் இந்த விசிலை போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான பிரியாணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கூட ஒட்டாமல், இங்கே பாருங்கள் ரைஸ் ஒன்று தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிருக்குல்ல.